அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தியிருக்காரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான பல்வேறு விஷயங்களை பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல் இருக்கு. அதில் என்ன சொல்றாரு, திமுகவோட உறவுல இருக்கிறவங்க எல்லாருமே கட்சி விட்டு நீக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே ராஜினாமா பண்ணிக்கிறணும். அது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பூத் கமிட்டியில் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுக உழைப்பதற்கு சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காராமா. இங்க அதிமுக உழைக்கிறதுக்கு தொண்டர்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, திமுக நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, நாங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகளை மெல்ல மெல்ல திமுகவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும், அப்படி சேர்த்தா மட்டும்தான் வழக்குகள் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவர் பல்வேறு உழைப்புகளை போட்டு திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உள்கட்சி பிரச்சனையில் வெளியில பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்கட்சியில பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம்னாலுமே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு தலைமை தாங்கினாரோ அதிமுகவுக்கு நான் தான் அப்படின்ட்டு அன்னையிலிருந்தே பிரச்சனைகள் உருவாயிருச்சு. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் தோத்த உடனேயே ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தினாங்கல்ல. எல்லா ஆய்வு கூட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டைகளோட தான் முடிஞ்சது. அந்த ஆய்வு கூட்டத்தையும் பாதியோட நிப்பாட்டிட்டாங்க. உட்கட்சி பிரச்சனை அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடு. அதிமுக ஒருங்கிணைந்து அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைவே கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்காரு. அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இந்த உட்கட்சி பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறுமே நீயா நானா போட்டி நிறைய நிலவுது. இப்போ சமீபத்தில் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ராஜேந்திர பாலாஜிக்கு மாப்பா பாண்டியராஜனுக்குமான இந்த சண்டை அடிதடி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மாப்பா பாண்டியராஜனுக்கு ஒரு நிர்வாகி பொன்னாட பார்த்த இங்கே நான் மாவட்ட செயலாளராக அவர் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகிகள் கன்னத்தில் ராஜேந்திர பாலாஜி அடிக்க மாப்பா பாண்டியராஜன் தனியார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுக்க, அதற்கடுத்து ராஜேந்திர பாலாஜி பொது மேடையிலே நான் தான் குறுநில மன்றம்னு சொல்லி வீரவசனம் பேச, இப்படி விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உழைக்க தயாரா இருங்க அப்படின்னு இருக்காரு. கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, நான் கூட்டணி பற்றி பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி சேர்த்து திமுகவை வீழ்த்தி காட்டுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியிலையும் நான் வீழ்த்தி காட்டுவேன்னு சொல்லி வீரவசனம் பேசினார். எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரல. அதிமுக ஒற்றுமையா இருந்தாதான் எந்த ஒரு கட்சியுமே அதிமுக கூட்டணிக்குள்ள வரும். அதிமுகவே பல்வேறு பிரிவா இருக்கும்போது எந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி நம்பிய கூட்டணிக்கு வரும்? எடப்பாடி பழனிசாமியை எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இவர் எப்படி பொதுச் செயலாளர் வந்தாரு, எப்படி முதலமைச்சராக வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவரை நம்பி யாரும் எந்த கட்சியும் வர்றதுக்கு தயாராக இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கவும் முடியல. கடைசியா தேமுதிக தான் ஏதோ வந்துச்சு, மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திச்சது. இந்த காணொலி மூலம் ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அது வரும்போது அப்படியே நகண்டு போனதாகவும் ஒரு தகவல். எப்படி நகண்டு போனதுன்னா, எல்லாம் இது ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை நடத்திட்டு இருக்கும்போது ஈரோடு மாவட்டம் வந்தால் அந்த ஈரோடு மாவட்டத்தில் பவானி சாகர், அந்தியூர், கோவிச்செட்டிப்பாளையம் அந்த 3 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான பனிப்போர் நிறையா வருது. செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் காலத்திலே மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ. எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக எப்போதெல்லாம் பிளவு வருதோ அந்த இடத்துலாம் ஊடுருவி தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறவாரு. அவ்வளவுதான். விபத்து ஏற்படும் போது அதிமுகவுக்கு ஒரு விபத்து ஏற்படும் போது அதில் உள்ள நுழைஞ்சு தானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு அதன் மூலம் வந்தவர் தான். கையில் காசு பணம் இருக்கிறதுனால எது வேணாலும் பேசினா மக்கள் ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. இப்போ அவர் மக்களை தூக்கி போட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வரும்போது எதுவும் பேசாமல் கடந்து போனதாகவும் தெரியுது.
அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு, திருச்சி, மதுரை, இது ராமநாதபுரம், அங்கிட்டு தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்கள் வந்து அதிமுக வந்து இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது, வளர்ச்சி அடையணும், அதுக்கான ஒரு நம்ம வந்து காரணத்தை கண்டுபிடிக்கணும், பூத் கமிட்டிலாம் அமைக்கணும், மக்களை சந்திக்கணும், திருமுனை பிரச்சாரங்கள்லாம் நடத்தணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு நீங்க துணை போயிட்டீங்கன்னா எப்படி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு விழுகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாம. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையா ஒரு ஏத்துக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினால இருக்க மாவட்ட செயலர்களே தயாராக இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த பூத் கமிட்டி அமைக்கணும், உட்கட்சி விவகாரங்கள் வந்து யாரும் வெளியில பேசக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து திமுகவோட உறவுல இருக்கக்கூடாது, கூட்டணி பத்தி நான் பாத்துக்கிறேன் இப்படிலாம் சொல்றாரு இல்லையா. இத பூரா எடப்பாடி பழனிசாமினால செய்யவே முடியாது. கட்சி ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கட்சி வந்து ஒருங்கிணையணும், அம்மானுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லைங்க அப்படிங்காரு. அப்ப எப்படி 2026 அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வருவார் அப்படின்னா, அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக அவர் பாடுபடலை. அப்படி அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும், அம்மாவை பத்தி ஒரு தினந்தோறும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆளு அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க, அம்மானுடைய போட்டோ புறக்கணிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தார். இப்போ அம்மானுடைய பொதுச்செயலாளர் பதவியை அபகரிக்க நினைக்கிறவர் அம்மாவை பற்றி பேசலாமா, அவர் அம்மாவை ஆட்சியை கொண்டு வருவாரா, அதுவும் கொண்டு வர முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து பொதுச்செயலாளர் வந்து சொல்லுவதை சொல்லுவோம், கேட்குறவங்க கேட்கட்டும், கட்சிக்கு நம்ம தலைமையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஓரளவு திமுகவில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.